அதிகபட்சமாக இவங்க போய் கெஞ்சுவாங்க, மன்னா விவசாயத்துக்கு தண்ணி இல்லை மன்னா அப்படின்னு கெஞ்சுவாங்க. ஒருவேளை எதிர்த்து பேசுனாங்கன்னா உடனே கைது இல்லை மரண தண்டனை தான். இங்கே இப்போ அப்படி இருக்கா? சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜூலை 12 திறக்கல, செப்டம்பர் 12 திறக்கல, ஆகஸ்ட் 12 திறக்கல, டிசம்பர் 12 வரைக்கும் டேம் திறக்கல. என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இங்கே மக்கள் புரட்சி வெடிக்கும், ஒரு பெரிய போராட்டம் நடக்கும், விவசாயிகள் எல்லாம் ஒன்று திரளுவாங்க, பெரிய போராட்டம் நடக்கும் இல்லையா? அப்போ இங்கே ஜனநாயகம் இருக்குது. ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை இங்கே இருக்குன்றத நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இவர் இங்கே நடக்கிறது மன்னராட்சி, அவர் கண்ட்ரோல் தான் இருக்குது. அவர் கண்ட்ரோல் தாங்க இருக்கணும். இஷ்டத்துக்கு போய் எப்படிங்க? அதாவது ஆட்சி அதிகாரம்ன்றத ஒருத்தர்கிட்ட எதுக்கு ஜனநாயக முறையில் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் தான் முடிவு பண்ணணும். இந்த நாட்டுக்கு, இந்த மாநிலத்துக்கு, இந்த விவசாயத்துக்கு எவ்வளோ வளம், எந்த நேரத்தில் தண்ணி திறந்து விடணும், எவ்வளோ அதில் சேமிக்கணுன்ற எல்லா அமைப்புகளுமே. அவர் ஒரு சர்வெண்ட்டு. அவருடைய வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை அவர் கொடுக்கக்கூடியவர் இல்லை. எல்லா இடங்கள்லேருந்து நீர் சேகரிக்கப்படுது. டேம் ஃபுல்லாகிடுச்சு, ஓகே இப்போ திறந்து விடுவோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் அடைப்போம். இது விவசாயிகளுக்கு. அடுத்து ஊர் திருவிழா வருதா, ஓகே இப்போ இந்த ப்ரொசீஜர் படி தான் இந்த ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி இப்படி தான் நடக்குது. ரெண்டாவது, அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, மன்னர்கள் எப்படி தேர்வு செய்வாங்கன்னா, அவங்க அடுத்தடுத்த இதில் பண்ணுவாங்க. சிற்றரசர்கள்லாம் ஒரு மன்னரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி இப்படின்னு நேரடியாக அவர் சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, அவங்க அடுத்ததான் யார் மன்னருங்கிறத அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது இங்கே இருக்கிற டெபுட்டி சிஎம்மை தான் அவர் குறுக்கிடுறாரு. நாம் என்ன கேட்குறோன்னா, டெபுட்டி சிஎம்மை எம்எல்ஏவாக தேர்வு செய்தது யார்? சேப்பாக்கம் மக்கள், சேப்பாக்கம் தொகுதி மக்கள்.